திமுக வந்து அதுவே அக்னாலேஜ் பண்ணுது. ஆமா, இங்க கொலை, கொள்ளை, கஞ்சா, பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு, பெண்களுடைய அதாவது மானத்துக்கும் சரி, உயிருக்கும் சரி, இங்க வந்து விலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு திமுகவினுடைய வேட்பாளர் எங்கு சென்றாலும் அவர்களை வந்து மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறதும் தூக்கி டிஎம்கே பல கேவலமான விஷயங்களை செஞ்சிருக்கு. 2G ஊழல் ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு டிஎம்கே செய்த குற்றங்கள்லாம் அது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு திமுக காரன் வாய் அளவுல எழுத்தளவுல பெண்களுக்கு நாங்க பெண்களை நாங்க தான் தாயா பார்க்குறோம், நாங்க தான் அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் பேசிட்டு அங்க சட்ட மசோதா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது கேடுகட்ட ஒரு இந்த ஆட்சியில இவ்வளவு கேடுகட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தொடரட்டும் நாடு வெல்லட்டும்னு ஒரு ஆடு வேற போட்டு சுத்திட்டு இருக்காரு. அதனால பெண்களினுடைய திமுகவுக்கு மக்கள் இதற்கான சரியான தண்டனை இந்த ஏப்ரல் 23 வியாழக்கிழமை மக்கள் புகட்டுவார்கள். இது மிக முக்கிய பாடம் திமுகவுக்கு புகட்ட வேண்டிய. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ரொம்பவே நெருங்கிருச்சு. இப்போ எந்த மாதிரி களம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எலெக்ஷன் நெருங்க அனைத்து கருத்து கணிப்புகளும் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. ரீசெண்டாக இப்போ அஸ் வி ஸ்பீக் இப்போ ஒரு ஆனந்தவடனுடைய கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. அது முதற்கொண்டு அதிமுகவினுடைய கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது நம்ம அன்னைக்கு கூட நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 9 சர்வே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 5 சர்வே அதிமுக வெற்றி, மீதி இருக்க 2 சர்வே பார்த்திங்க அப்படின்னா இழுபறி, 2 சர்வே தான் திமுக வெற்றி அப்படின்னு இருக்கோம். 9ன்னு பேசணும். அதில் 10ஆவதாக இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட 10ல் 6 அதிமுக வெற்றி, மீதி இருக்கிற 2 இழுபறி, 2 திமுக. ஸோ அதிமுகவினுடைய வெற்றி யாராலும் ஒரு அளிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதாவது எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டாலினுக்கு பை தான், டாட்டா பை ஸ்டாலின் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் வந்து அதையத்தான் வந்து ஒரு அவங்க கூட்டணி கட்சிகளோட நடவடிக்கைகள், கூட்டணி கட்சியோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 19, 20, 21 நம்ம அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னா வர்றாரு. ஆனால் அவரும் ஸ்டாலினும் ஒரே மேடையை பகிரப்போவதில்லை. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஒரு சேட்டை பண்ணிட்டார். என்னென்னா சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்குமே ஒரு பிரிவை உண்டு பண்ணிவிட்டார். என்னென்னா ஸ்டாலின் அவர்களை வந்து அதாவது இந்தியா கூட்டணி உருவாகி இருந்த பொழுது 2024 இந்தியா கூட்டணி உருவான பொழுது ஸ்டாலினை கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யாரை வந்து பிரதமர் முன்னுடையலாம் அப்படிங்கும்போது ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இங்கே யாரும் எழுதி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, அவருக்கா இந்த எண்ணம் வராது. ராகுல் காந்தி இஸ் நாட் ஃபிட் ஃபார் அ பிஎம் கேண்டிடேட், இஸ் நாட் ஃபிட் இன் டு த ரேஸ் அண்ட் மோடிக்கு அகெயின்ஸ்டாக யூ கேனாட் பிச் இன் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி ராகுல் காந்திக்கு இந்த இடம் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டார் போல இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மாவும் ஏற்றுக்கிட்டதா, சோனியா காந்தி அவர்களும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தனியாகவும் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசியதாக, அப்படிலாம் ஃபோன் கால் மூலமாக பேசியதாக. இதில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட். ரெண்டாவது இந்த கூட்டணி விவகாரத்தில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய 27 சீட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் அதாவது கணிசமான பர்சன்டேஜ் கூட இல்லாத பாஜகவுக்கு இத்தனை சீட்டுகள், எங்களுக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான சீட்டு கொடுத்தா எப்படி? அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர்லேருந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் 19, 20, 21 ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. அவர் வர்றாரா என்றதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கூட்டணி கட்சிகள்லாம் அவ்வளோ விரக்தியில் இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸினுடைய கொடி ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடத்திலோ அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடத்திலோ 100 கோடி திமுக கொடி இருந்ததுன்னா 2 கோடி தான் காங்கிரஸ் கொடி பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடியார் எங்கு சென்றாலும் 50 அதிமுக கொடி இருந்ததுன்னா 40 அமமுக கொடி, 30 இது மாம்பழ சின்னத்தினுடைய கொடி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற போர் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. ஒரு காங்கிரஸ்காரன் திமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் வேலை பார்க்க தயாராக இல்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு கள்ள நிலவரம் தான். அதே மாதிரி நீங்கள் தேமுதிக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேமுதிக பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய எந்த ஒரு தொகுதியிலும் விசிக போட்டியிடும் எந்த ஒரு தொகுதியிலும் தேமுதிக வந்து போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதோ, ஒரு ஓட்டு கேட்குறது சப்போர்ட் பண்ணுறதோ அப்படி இல்லை. அதே மாதிரி வயசு வருஷம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தேமுதிக போட்டியிடும் எந்த தொகுதியிலும் விசிகாவும் செயல்படவில்லை. ஸோ திமுகவினுடைய கூட்டணியே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கு. கம்யூனிஸ்ட் எங்குமே தென்படவில்லை. அதுதான் உண்மை. தமிழ்நாடு எங்கிலும் கம்யூனிஸ்ட் தென்படவில்லை. அதுதான் உண்மை. இப்படி அந்த கூட்டணிகளும் வந்து ஒரு அதாவது ஒரு இணக்கமாக வேலையை பார்த்து திமுக கூட்டணி ஜெயிக்க வைக்கக்கூடிய
எண்ணம் யாருக்கும் இல்லை. அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சர்வே எல்லாம். அது இல்லாமல் திமுககாரங்க திமுகவினுடைய வேட்பாளர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை வந்து மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறதும் தூற்றி அனுப்புறதும் இப்படியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி களம் வந்து முழுவதுமாக அதிமுகவினுடைய பக்கம் திரும்பி விட்டது. அதிமுகவினுடைய அலைதான் வீசுகிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரீசெண்டாக தேமுதிகவோட தலைவர் பேசும்போது அது மிகப்பெரிய வைரலாமாச்சு. சோஷியல் மீடியா மொத்தமாக வந்து அதை பற்றின டாக் தான் இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போது ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டே அவங்க பேசுனது வந்து ஒரு பெண்ணாக அவருக்கு அறியாமல் அந்த அந்த உண்மை அவரிடம் இருந்து வெளியே வந்து விட்டது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7000க்கு மேல் கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான கொலை சம்பவங்கள் 7000 இந்த 5 ஆண்டுகளில். அதில் 40,000 போக்சோ கேஸ். இது அனைத்தும் வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரானது. இது எல்லாமே தமிழ்நாட்டில் அந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் வந்து தன் வீட்டில் இது நடந்திருந்தால் எப்படி இருக்கும், தனக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்குன்னு பயப்படுறாங்க. எப்படியாவது இந்த திமுக அரசாங்கம் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாருடைய ஆத்தாமன்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பிரேமலதா அவர்களுடைய ஒரு வெளிப்பாடு. அவரை மீறி அவங்கள அறியாமலே உள்ளேருந்து வந்துருச்சுன்னா, ஸ்டாலினை வச்சுக்கிட்டே இந்த அரசாங்கத்தில் என்ன ஒரு கேடு அப்படின்னா, அந்த அரசாங்கத்தில் பெண்களுக்கு எதிரான பல சம்பவங்கள், குற்றவியல் சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், அதில் புதுசாக பாலியல் சம்பவம் பண்ணிவிட்டு கொலை பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. நீ பாலியல் சம்பவத்தோடு விட்டுட்டிங்கன்னா கூட ஏதோ பொழைச்சி எங்கேயாவது வாழ்ந்துட்டு போயிடும் அந்த பொண்ணு. ஆனால் அதுக்கப்புறம் கொலையும் பண்ணிடுறானு. அதுதான் அதாவது காம்போ மாதிரி ஒரு கேடுகட்ட இந்த ஆட்சியில் இவ்வளவு கேடுகட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இந்த ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தொடரட்டும், நாடு வெல்லட்டும்னு ஒரு ஆடு வேறு போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பெண்களினுடைய ஒரு வெளிப்பாடு தான், ஒட்டுமொத்த பெண்களுடைய குரலாக அன்று பிரேமலதா அவர்கள் ஒழிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அதை பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களை மறுக்கவே இல்லையே, ஸ்டாலின் அவர்களை மறுப்பு தெரிவிக்கவே இல்லையே, திமுகலேருந்து யாரும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லையே. அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்றது தானே திமுகவை ஏற்றுக்குது. இப்போ திமுகவினுடைய ஆட்சியினுடைய குறைபாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இன்எஃபெக்டிவ்னஸ் தானே இது. ஸோ அதனால் திமுக வந்து அதுவே அக்னாலேஜ் பண்ணுது. ஆமாம், இங்கே கொலை, கொள்ளை, கஞ்சா, பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு, பெண்களுடைய அதாவது மானத்துக்கும் சரி உயிருக்கும் சரி இங்கே வந்து விலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோன்னு திமுகவே அதை அக்னாலேஜ் பண்ணுது. திமுகவுடைய கூட்டணியுடைய மிக முக்கியமான தலைவரே, அந்த திமுக தலைவரே வச்சுட்டு சிஎம் கேண்டிடேட்டை வச்சுட்டு பேசும்பொழுது இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், ஒன்றும் இல்லை, திமுக இந்துக்களுக்கு எதிராக அதுவும் குறிப்பாக தமிழக இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு கேவலமான வேலைகளை ஏறக்குறைய 1970லேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. விநாயகரை தூக்கி போட்டு உடச்சதாக இருக்கட்டும், விநாயகரை வந்து கடவுள்களை நம்ம வணங்கக்கூடிய ராமர், அதாவது சீதை, இது போன்ற ஐடல்ஸை வந்து அவங்க நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்துறதில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அந்த இந்துக்களுக்கு, இந்த இந்து கடவுளுக்கு, அதாவது ஒரு இடத்துல திருமாவளவன் அசிங்கமாக சிலை இருக்கும், அதாவது கோபுரத்து மேலே வந்து அசிங்கமாக சிலை இருக்கும், அதுதான் வந்து அது வந்து கோயில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும். இடையில வந்து பொன்முடி அவர்கள் வந்து நாமத்துக்கும் பட்டைக்கும் உள்ள ஒரு வக்கரமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததாக இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களே பார்த்திங்க அப்படின்னா பல இடங்களில் வந்து கடவுள்களை பற்றி, இந்துக்களை பற்றி எவ்வளவு அதாவது கேவலமாக பேசியிருக்காரு. அதோடைய உச்சம் தான் என்னென்னா, இந்துக்களினுடைய மிக முக்கிய அதாவது நம்பிக்கையான திருப்பரங்குன்றத்தில் மேலே ஏறி அந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் நம்ம வந்து இந்த தடவை விளக்கேற்றின்னு இந்துக்கள் அனைவரும் ஏகோபித்த எண்ணத்துடன் இருக்கும் பொழுது, இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மையினருடைய ஓட்டுக்காக, அவங்களுடைய வாக்குகளுக்காக அந்த நம்ம கோயிலில் நம்மளையே வந்து விளக்கேற்ற விடாமல் பண்ணாங்க இந்த திமுக அரசாங்கம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே தேமுதிகவினுடைய அம்மா பிரேமலதா அவர்களுக்கு பிடிக்கல. அதுவும் அவங்களை மீறி, ஏன்னா அவரும் வந்து ஒரு இந்து, அவங்கள மீறி வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆட்சி கட்டில் பொறுப்பு கிடைத்தால் நான் வந்து கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவேன் அப்படின்றாங்க. ஸ்டாலின் ஏற்ற முடியாதுங்காரு, இவங்க ஏற்றுவாங்க. இதுதான் இவங்க 2 பேரும் கூடல். அதாவது இவங்க பேசுகிறாங்களா, இன்றைக்கெலாம் ஒரு பதிவு பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. பிரேமலதா அவர்கள் பேசுகிறாங்களா, பிரேமலதா அவர்களுடைய குரலாக விஜயகாந்த் ஒழிக்கிறாரான்னு தெரியல, ஆனால் இது விஜயகாந்தினுடைய கர்ஜனை. இதெல்லாம் பிரேமலதா உடம்புக்குள்ளே ஆவியாக பூந்து வேலை பார்க்குறாரு விஜயகாந்த்ன்ற அளவுக்கு இன்றைக்கி எழுதியிருக்காங்க. உண்மை அதுதான். ஒரு விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் மறந்தும் கூட திமுக பக்கம் போய் நின்றுப்பாரா. ஆனால் இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் வெறும் அவங்களுடைய தம்பி சுதீஷ் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காண்டியும் 2 என்ன சொல்கிறது, இவங்களுடைய ஜாதியினருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி 10 சீட்டை வாங்கி வச்சு அதில் 7 சீட்டை நாயுடுகளுக்கு மட்டும் ஒதுக்கிட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் திமுக கூட இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒழிச்சுட்டு இருக்க குரல் வந்து திமுக இன்னும் வந்து அநீதி செய்த ஒரு கட்சி தான் மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் திமுக இந்துக்களுக்கு சாதகமாக இல்லாமல், இந்துக்களுடைய மனசை கொச்சைப்படுத்தும் வகையில், மனசுக்கு அதாவது அவங்களுக்கு மதிப்பும் அளிக்காமல் திமுக வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் விளக்க ஏற்றலை.
ஆனால் நான் விளக்கை ஏற்றுவேன் அப்படின்றாங்க பிரேமலதா அவர்கள். இதுக்கும் வந்து ஸ்டாலின் பதில் இருக்கிறதா அப்படின்னா பதில் இல்லை. அதாவது ஓனர் வந்து சொல்ல போட்டுதான் நீ சொல்லுவ, ஓனர் வந்து சொல்லு ஸ்டாலின் சொல்லுவார் அதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லுவார்? இந்துக்கள் தான் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு தேவை சிறுபான்மையினர் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதே மேடையை வச்சுட்டு பெண்களுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் பேசிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குமுறல். இப்போ திமுகக்கு எதிராக இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ சாதகமாக அமையுது, அவரோட அலை எப்படி இருக்கு? இபிஎஸ் அவர்களுடைய வெற்றி வந்து இன்னைக்கு வந்து உறுதி, அதாவது தொகுதி வாரியாக உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 130 தொகுதிக்கு மேலே எடப்பாடியார் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அதிமுக சாதிச்சிட்டாங்க சார். என்னை கேட்டால் 234 தொகுதியிலும் கவர் பண்ண முதல் இல்லை ஒரே சிஎம் கேண்டிடேட் யாருன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். சீமான் கூட கிடையாது. அதுதான் அவருடைய வெற்றி. சீமான் தான் எல்லா இடத்துக்கும் வரார். சீமானை விட அதிகமாக அனைத்து தொகுதியிலும் சென்று சேர்ந்தவர், அனைத்து மாவட்டங்களையும் சென்று சேர்ந்தவர் யாருன்னா எடப்பாடியார். அதிலே அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி அந்தந்த தொகுதிக்கு போனால் அந்த தொகுதி வேட்பாளர்களை பற்றி 10 நிமிஷம் பேசுகிறார். அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி 10 நிமிஷம் பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலினும் இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேவலம் செய்தார்கள்னு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார். அதுக்கப்புறம் நான் வந்தால் என்னென்ன செய்வேன் உங்கள் தொகுதிக்குன்னு 10 நிமிஷம் பேசுகிறார். என்னுடைய வேட்பாளர் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறார். ஒரு தொகுதியில் 50 நிமிஷம் பேசுகிறேன் சார். ஒரு தொகுதியில் ஒருவேளை தொகுதி வாரியாக ஒரு சில மாவட்டங்களில் போக முடியல, அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு இன்னார் இதுன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேசி அவங்களோட உண்மைகளெல்லாம் வெளியில் சொல்லி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, கட்சிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, மக்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பேசி வேட்பாளர்களை அவங்க நெஞ்சில் பதிக்கிறார். அந்த தொகுதி மக்களுடைய நெஞ்சில் பதிக்கிறார். அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான இவர் வைத்திருக்க திட்டங்களை பேசுகிறார். அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மகத்தான திட்டங்களை அந்த திமுக எப்படி நசுக்கிச்சு உடச்சிச்சின்னு பேசுகிறார். இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ பஞ்ச் அடிக்கிறார். அப்பப்போ என்னென்ன தேவை எவன் வாயை உடைக்கிறார். ஒன்றும் இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கேவலமாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருடைய ஊர் தாவேக்காவினுடைய செங்கோட்டையன் அவருடைய ஊர் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில சொல்லத்தகாத விஷயங்களை, அதாவது பேசத்தகாத வார்த்தைகளை பேசி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பற்றி பேசிட்டார். எடப்பாடியார் இன்னைக்கு போகிறார், நீ எல்லாம் என்னை பற்றி பேசுகிறது தகுதியே கிடையாது, நீ வந்து ஒரு எச்சியலன்ற மாதிரி பேசிட்டு. ஒரு சில பேர் அப்படி எப்படி அடிக்கணுமோ அங்கே அடித்தாதான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி அடிக்கிறார். ஒரு சில பேருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுக்குறார். ஒரு சில பேரை எப்படி டீல் பண்ணுமோ லெஃப்ட்டில் டீல் பண்ணுறார். மக்கள் முன்னாடி எப்படி ஓட்டு கேட்கணும்னு அவருக்கு தெரியுது. மக்கள் அவருக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிறார். அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டரும் எவ்வளோ ஜோஷாக இருக்கிறான்னு பார்க்குறாரு. அதிமுகவுடைய தொண்டனுக்கு ஜோஷ் இல்லை, அங்கே உள்ள கூட்டணி கட்சிக்கு வேலை பார்க்கலாம் வைக்கல அப்படின்னா உள்ளடி வேலையில் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதையும் உடைக்கிறார். ஸோ இன்றைக்கி அதிமுகவினுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட 200% பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு. ஸோ அதனால் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்ற ஒரு வேகத்தில் அவருடைய பரப்புரை நாளை மறுநாள் நிறைவடைகிறது. ஓகே. அண்ட் டீலிமிட்டேஷன் அது வந்து எதிராக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுத்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திமுகவினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் கூசாமல் பேசியிருக்காரு சார். நீங்கள் இருக்கிறீங்க சார், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நியாயமாக நீங்கள் பாருங்கள் சார். உங்கள் தொகுதி இருக்குது சார், உங்கள் மாவட்டம் இருக்குது, உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி இருக்குன்னு வைங்களேன். உங்கள் பாராளுமன்ற தொகுதி உங்கள் மாவட்டத்தில் ஒரு தொகுதி இருந்ததுன்னா அதில் ஒரு எம்பி இருப்பார். அந்த ஒரு எம்பிக்கு மத்திய அரசாங்கத்துலேருந்து கொஞ்சம் நிதி கொடுப்பாங்க, அவர் அதை உள்ள செலவழிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கங்கே எம்பியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது வச்சதுன்னு இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நான் அதே இன்னொன்று கேட்குறேன், உங்கள் மாவட்டத்தில் இன்னொரு எம்பியை கொடுத்து 2 நிதி நான் தரேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு ஏற்றுக்க மாட்டீங்களா? நியாயம் தானது. இப்போ 5 கோடி தர இடத்துல 10 கோடி நான் உங்களுக்கு தரேன் சார். 2 பேரை உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பிறகு 2 பேரை நான் போடுறேன். உங்களுக்கு வேணுமா வேண்டாம்? வேணும் தானே. ஆனால் திமுக உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேங்க. இதான் சொல்லுது திமுக. இல்லை அவங்களுக்கு எதுக்கு 2, அவங்களுக்கு ஒன்றே போதும், ஒன்றே வச்சுட்டு சாகட்டும் அப்படிங்கிறது திமுக. இதுதான் திமுக வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான மகத்தான ஒரு மசோதாவை நேற்று இந்த 39 பேரும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 39 எம்பிக்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அதாவது நேற்றைய நாளில் செய்திருக்கிறது. அந்த மசோதாவை, அதாவது 543 எம்பிஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 543 எம்பிஸை 816 எம்பிக்களாக நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்ற மசோதாவை, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு 543 போதும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க, ஓட்டை போட்டு வந்துட்டானுங்க. இது இந்தியாவுக்கே டிஎம்கே செய்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துன்பியல் சம்பவம்னு சொல்கிறேன். டிஎம்கே பல கேவலமான விஷயங்களை செஞ்சுருக்கு. 2G ஊழல் ஆரம்பித்து இந்தியாவுக்கு டிஎம்கே செய்த தவறுகள், டிஎம்கே இழைத்த என்ன சொல்கிறது குற்றங்கள்லாம் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதில் 2G ஊழல்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள், குறிப்பாக இது இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை.
ஏன் ஒரு எம்பி இருக்கிற இடத்துல 2 எம்பி இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் காரைக்கால், பாண்டிச்சேரி, யானாம் சேர்த்து இதில் ஒரு எம்பி. இப்போ காரைக்கால், பாண்டிச்சேரி, யானாம் சேர்த்து 2 எம்பி நான் தரோன்றாங்க. அப்போ 2 எம்பி வேண்டாம், ஒரு எம்பி போதும் அப்படின்னு டிஎம்கே ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரி மக்களுக்கு இது நடந்த இது ஒரு 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 இழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் தானே திமுக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சார். திமுகவுக்கு மக்கள் இதற்கான சரியான தண்டனை இந்த ஏப்ரல் 23 வியாழக்கிழமை மக்கள் புகட்டுவார்கள். இது ஒரு மிக முக்கிய பாடம், திமுகவுக்கு போட்ட வேண்டிய ஒரு பாடம் புகட்டுவார்கள். அது ஏன்னா என்னன்னா எம்பிக்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதன் மூலயமா என்னென்னா ஏடிஎம்கேவினுடைய கூட்டணிக்கு வந்து ஒரு பலம் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு பயம். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சென்னை மத்திய தொகுதி இருக்குது அப்படின்னா, சென்னை மத்திய தொகுதியில் 3-4 கேண்டிடேட் இருப்பான் பாராளுமன்ற தொகுதிக்கு. அதில் டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிட்டான், 2024 ஜெயிச்சிட்டான். டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு அடுத்தது எவன் வருவான்? ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் தானே இருப்பான், தோற்றுருப்பான்ல. இப்போது மதுரை மத்திய 2ஆக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2ஆவில் தான் ஜெயிப்பான். இது ஏடிஎம்கேக்கு சாதகமாக போயிரும்ல. இதுக்கு பயந்து போய் ஓட்டு போட்டுருக்காங்க சார். ஆனால் இது மக்கள் அவன் அந்த 2ஆவில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறான்? அவன் என்ன நாட்டுக்கு என்ன ஒரு கேடா பண்ண போகிறான்? மக்களுக்கும் நல்ல தானே பண்ணு நினைப்பான். தோத்தவனுக்கு இன்னொரு தடவை ஆப்ஷன் கிடைக்கும் சார். நீங்கள் 10 தடவை ஜெயிச்சிருக்கீங்க சார், சரிங்களா? நீங்கள் நல்லது பண்ணீங்களா, என்னை தோக்கடிங்க 10 தடவை, 11ஆவது தடவை என்னை ஜெயிக்கிறீங்க, நான் எவ்வளோ நியாயமாக இருப்பேன் மக்களுக்கு. அதுதானே சார். அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பயந்து போய் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அவ்வளோதான். இது இவ்வளோ கேவலமான விஷயத்தை டிஎம்கே பண்ணியிருக்கு. இது டிஎம்கே வந்து மே 4 வீட்டுக்கு அனுப்புறது மட்டுமே மக்களுடைய குறிக்கோளாக வேலை பார்க்கணுன்றது தான் கேட்குறேன். இதை விடுங்களேன். பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு ஆச்சா புச்சான்னு பேசிகிட்டு இருக்கானுல்ல. பெண்களுக்கு 33% சட்ட மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கும் அகென்ஸ்டாக போட்டு வந்திருக்காங்க சார். பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்குறது கூட இந்த திமுக காரனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. திமுக காரன் வாய் அளவில் எழுத்தளவில் பெண்களுக்கு நாங்கள் தான் பெண்களை நாங்கள் தான் தாயாக பார்க்குறோம், நாங்கள் தான் அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அங்கே சட்ட மசோதா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது அதுக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடும் இல்லை, அது இல்லாமல் ஆகிட்டானே. மோடி சொல்கிறாரு, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்களா, அப்புறம் எதுக்கு சட்ட மசோதா நீங்கள் எதுக்கு ஆதரிக்க மாட்டீங்க, நான் ஒன்றுமே புரியல பண்ணுறாரு மோடி. நாங்கள் எங்கள் ஆளுங்க பூரா ரெடியாக இருக்கோம் அந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு. பாஜகவினுடைய மொத்த கூட்டமைப்பு ரெடியாக இருக்குது. ஆனால் திமுகவை சார்ந்த காங்கிரஸ் சார்ந்த கூட்டமைப்பு எதுவுமே அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி பெண்கள் முன்னேற்றம் அடைவார்கள்? இதுதான் எழுத்தளவில் தான் பெண்களுக்கான ஒரு இது அப்படின்றத திமுக. இதுவும் வந்து திமுக செய்த மிகப்பெரிய துரோகம், பெண்களுக்கு எதிரான துரோகம். ஒரு பெண்ணான பெண் வந்து இந்த தடவை திமுகவுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டா. திமுகவை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்ற யுக்தியை அவளே செய்வாள். அவள் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்ணும் வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்தை வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக எவனுக்குனாலும் போடணும், திமுகவுக்கு அகைன்ஸ்டாக போடுன்ற அந்த மனநிலையை உண்டாக்கணும். இப்போ வந்து இதற்கு எதிராக அவங்க எடுத்த போராட்டம் வெற்றியா தோல்வி? இல்லை, அதான் சார், திமுக எடுத்த போராட்டம், அதாவது இந்த நல்லது நடக்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு திமுக நினச்சது இல்லையா, அது வெற்றி. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.